அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தர்மம் செய்வதில் போட்டியிட்ட சஹாபாக்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்மம் செய்யுமாறு சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக என்கிட்டையும் கொஞ்சம் பொருள் இருந்துச்சு. நான் தர்மம் செய்வதில் எப்போதுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள விட அதிகமாக தர்மம் செஞ்சதே கிடையாது. இன்னைக்கு என்கிட்ட கொஞ்சம் பொருள் இருப்பதால் இன்னைக்கு அவங்கள விட அதிகமாக தர்மம் செய்யணும் அப்படின்னு எண்ணம் கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போய் அங்கிருந்த பொருட்களில் பாதி எடுத்துக்கொண்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்டையும் கொடுத்தேன். அப்போது குடும்பத்தினருக்கு என்ன வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நபி என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். எவ்வளவு தான் வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நபி திரும்பவும் கேட்டாங்க. பாதியை விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொஞ்சம் பொருளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. வீட்டினருக்காக என்ன வச்சுட்டு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும்போது அவங்களுக்காக அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் விட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதாவது அல்லாஹுடைய அவன் தூதருடைய திருப்பெயர்களின் பரக்கத்தையும் அவங்களுடைய திரு பொருத்தத்தையும் மகிழ்ச்சியையும் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள விட ஒருபோதும் தர்மம் செய்கிறதுல நான் மிகச்சிறவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் எவ்வளவு அழகான முறையில் தர்மம் செஞ்சுருக்காங்க. அதே போன்று தர்மம் செய்து இம்மையில் வெற்றி பெற்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான சொர்க்கத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.